இந்த சிவஞான மாபாடியம் 9வது நூற்பா. இது சாதனையல்ல 3வது பாதம். சாதனத்தை பெறுமாறும் சாதிக்குமாறும் சொல்வது. இப்ப சாதனத்தினுடைய இதெல்லாம் முற்று பெறுது இல்லையா? முக்கியமான பகுதி இதுதான். இது சாதனம் பயன் இரண்டுக்கு நடுநிலை ரூபமா இருக்கிறது. அப்போ இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். இந்த இடம் ரொம்ப ரொம்ப இதுதான் அந்த முக்திக்கு வழி இல்லையா? மற்ற இடத்துல எல்லாம் 8ல எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. செய்யறது இதுதான். இதுதான் முக்தி அடையன்னா நம்ம செய்ய வேண்டியது. அதுல ஊனக்கண் பாகம் உணராப்பதிகள் ஞானக்கணில் சிந்த நாடி உராய்த்துணை சேர்த்தன பாச உருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் மஞ்சளத்தே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு 2 வகுப்பா அது அப்படி பார்த்து அந்த பிண்டப்பொழிப்பு நாங்க 11ஆம் நூற்பாவா 11ஆம் நூற்பானா? சரி, 11ஆம் நூற்பா அப்படின்னா இந்த 11ஆம் நூற்பாங்கிறது ஆமா பயன்ல, இது பயன்ல பயனியல்ல 11ஆம் நூற்பா. கடந்த வகுப்புல நான் பார்த்தது பயனியல்ல 2வது பாதம். இதுதான் முடிந்த பயன். அந்த 12ஆம் நூற்பாங்கிறது இதுல வலுவினவர்கள் நிக்கிற நிலை. அப்போ இந்த 11ஆம் நூற்பா அப்படின்னு சொல்லக்கூடியது நிட்டை ஞானத்தின் பயன் என்னது? நிட்டை. அப்ப பயனியல் 3 சூத்திரங்களா இருக்குது இல்லையா? அப்போ அந்த 10, 11, 12 இல்லையா? இந்த 10ஆம் நூற்பா அது 9ஆம் நூற்பாவினுடைய தொடர்ச்சி. அது அந்த சாதன இயலினுடைய தொடர்ச்சியா. இது பயனியல் தான். இரண்டாலும் அங்க 9ல தொடங்கினது 10ல தான் வந்து முடியுது. இரண்டும் பூசையை பற்றியதுதான். இரண்டுமே பூசை தான். அதுல ஓதும் முறை நிற்கும் முறை. மந்திரத்தை எப்படி ஓதணும், எப்படி நின்றுகிட்டு ஓதணும். அப்போ இந்த சாதனமும் பயனுங்கிறது எப்படிப்பட்ட பயன் அப்படின்னா, இந்த சாதனம் பயனுங்கிறது தனித்தனியா நிகழ்வதில்லை. இத நாம எங்க பார்த்தோம்? 8ஆம் நூற்பாவை பார்க்கும் போதே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என்னம்மா பார்த்தோம்? அது என்ன நாம பார்த்தோம்? 8ஆம் நூற்பாவை பார்க்கும் போதே என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்னா, இந்த இருவினை உப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம், சிவபுண்ணியம் இதெல்லாம் தனித்தனியா நிகழ்வதில்லை. எல்லாம் எப்படி நிகழ்வுன்னு பார்த்தோம்? என்னம்மா எப்படி நிகழ்வுன்னு பார்த்தோம்? சொல்லு தாயி. கதம்ப முகுளமாய் நிகழும்னு பார்த்தோம். கதம்ப முகுளம்னா என்ன? கதம்பம்னா கதம்ப மலர்.
முகிழ்தாம் முகிழ்தல், மலர்வது. அது மலர்வது போல அந்த மலர்ல இதழ்கள் எப்படி மலருது? ஏமா பூவுல இதழ்கள் எப்படி மலருது? ஒவ்வொரு இதழா மலர்ல ஒரே சமயத்துல எல்லாம் சைமல்டேனியஸ் எல்லாம் நடக்கு இல்லையாமா? கொஞ்சம் விரிஞ்சா எல்லா விதமும் கொஞ்சம் விரியும் இல்லையா? அப்ப சிவபுண்ணியம் செய்ய செய்ய அது பலனு இருவினை ஒப்பு மலவழி பாகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிகழுது. விளங்குதா? அதனால இந்த 10ஆம் நூற்பாவுல பாச சயம் நிகழவே அதோடு சேர்ந்து என்ன வரும்? அறிவு விளக்கம். அறிவு விளக்கம் வரும். அது தனியா தனியா வருவதில்லை. விளங்குதாமா? இல்ல இப்போ அப்படிதான் குழம்பாதீங்க. முதல்ல சிவபுண்ணியம், முதல்ல சிவபுண்ணியம் செய்ய செய்ய அது இறப்பில் தவமா இருக்காதியா இல்லையா? அது இருக்கிறதுனால நம்ம அறிவுல எது தெரியும் அப்படின்னா எல்லாம் சைமல்டேனியஸா நிகழ்ந்தாலும் நமக்கு எது தெரியும் அப்படின்னா இந்த சிவபுண்ணியம் செய்த காரணத்தால நிகழ்கிற காரியம் எதுன்னா ஒப்புதான். ஒப்பு. அப்போ இந்த ஒப்பு வருதுன்னா எதனால இந்த ஒப்பு வந்தது? அந்த மலம் தேஞ்சதுனால. விளங்குதா? அப்போ மலம் தேஞ்சது எப்படி தேஞ்சு? அப்ப அது தேயும் போதே அருளின் வீழ்ச்சி நடந்திருக்காரியா? விளங்குதா? இது தேயும் போதே அறிவு வெளிப்படுதலும் நடக்குது. விளங்குதா? இதன் காரணமாக இது, இதன் காரணமாக இது, இதன் காரணமாக இதுன்னு சொன்னாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு. இது நிகழும் போதே ஆமா மலம் தேயும் போதே அறிவு வெளிப்படுதலும் நிகழும். ஆனாலும் இது முதல்ல, அது 2வது, 3வது, 4வது சொல்றோம். ஆனா அதுதான் அப்படி ஒண்ணு முடிஞ்ச பிறகு வருவதில்லைங்கிறதுக்கு தான் ஒண்ணு போல வருதுங்க. விளங்குதா? ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கு, இன்டர் ரிலேட்டட் இருக்கா இல்லையா? அதனால இங்க இப்படி அது நிகழுது, இந்த அறிவு விளக்கம். அந்த அறிவு விளக்கம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அறிவு விளக்கம் நிகழும் பொழுதே ஆனந்த விளக்கமும் நிகழ்ந்தாது. அந்த அறிவு விளங்கினதுனால துன்பம் நீங்குது. அது நீங்கிறதுங்கிறது வாஸ்தவம் தான். அந்த துன்பம் நீங்கிறது அப்படிங்கிறது அதான் பிரபை மாத்திரமேங்கிறோம். சுக பிரபை. பிரபைனா என்னது? ஆமா, அந்த ஒளியினுடைய கீற்று அருணோதயம் போல அதுதான் வந்திருக்கு. முழுசு வரல, பரம சுகம் வரணும். விளங்குதா? அது எப்ப வரும்னா இந்த அறிவை கொண்டு நாம அடுத்தாப்புல வேற ஒண்ணு செய்யணும். இதெல்லாம் அப்படி இல்லையா? இதெல்லாம் காரண காரியமா ஒன்றுக்கொண்டு அப்படி நிகழ்ந்துடும். ஆனா இந்த அறிவு விளக்கத்துல ஆனந்த விளக்கம்ங்கிறது உடல் நிகழ்ச்சி அல்ல, அது தனியா செய்ய வேண்டியது. இந்த அறிவை கொண்டு எதை அறியணுமோ அதுக்கு வேண்டிய முயற்சியே வேற. விளங்குதா? ஆமா. அதனால அந்த அறிவை கொண்டு எதை அறிகிறோம்? சிவத்தை இல்லையா? அறிகிறோம். அதனால இந்த பாச நீக்கமும் அறிவு விளக்கமும் உடன் நிகழ்ச்சியா இருக்கிறது மாதிரி, அதாவது சூரியன் வருதலும் இருள் நீங்குதலும் உடன் நிகழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஆனந்த விளக்கம் உடன் நிகழ்ச்சி அல்ல
அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னாலும் அதை ஒரு கோடு போட்டு அது தண்ணின்னு பிரிக்க முடியாது. ஓட போட்டு ஏன் பிரிக்க முடியாது? ஏன் ஆனந்த விளக்கம் எப்படியா நடக்குது? பூசையில தான். எப்ப நடக்குது? பூசையில தான். உடம்போட இருக்கும்போது நடக்குது. உடம்பு, அதாவது உடம்பு உணர்வு படிப்படியா செத்துறணும். செத்திலையும் கண்டாய் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ செத்துறதுன்னா உடம்பு நீங்கிறது இல்ல, உடம்பு உணர்வு நீங்கிறது தான். செத்திலா 10. அப்போ அந்த உணர்வு நாம சிவத்துல ஆள படிப்படியா நீங்கிறதா இல்லையா? அப்போ அந்த அறிவு மட்டும் விளங்கி நின்னது. இதெல்லாம் அறிவு விளங்குச்சு. இந்த அறிவை கொண்டு அந்த அறிவு விளங்குவதற்கு யாரை நினைச்சோம்? பெருமானத்தான் நினைச்சோம். அப்ப விளங்கிய அறிவை கொண்டு விளங்குறது தான். அதேதான் அதனுடைய விளங்குதா? அது தனி, அது தொடர்ச்சி தான். விளங்குதாரா? அந்த அறிவு விளங்குற வரைக்கும் உள்ளதை என்ன சொல்றோம்? அறிவு விளக்கம் வரும். இந்த அறிவு விளங்கினதே எப்படி விளங்கிச்சு? அவனை ஏகனாகி சார்ந்ததுனால தானே விளங்கிச்சு. விளங்குதாமா? இந்த அறிவை கொண்டு பழபடி யாரும் அறிய போறான்? அவனைத்தான் அறிய போறான். விளங்குதா? அவன் சொன்னதுனால அது ஒரு, அது தனி, இது தனின்னு அப்படி விளங்குதாமா? எனவே அதுதான் நம்ம அந்த 10ஆம் நூற்பாவில முதல் அதிகரணத்துல என்ன சொல்றாரு? முதப்பாட்டு என்னது? நான் அவன் என்று எண்ணினாருக்கும் நாடு முழம் உண்டாய். நான் என ஒன்றின்றியே தானென ஒன்றிய தானதுவாய் தானென ஒன்று இல்லை என்று தானே எனும் அவரை தன் அடிவைத்து எல்லென்றதானாம் இறைன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இங்க சிவத்தை முழுமையா காணாட்டாலும் பார்சியலா பார்க்கறதும் ஒண்ணுதான். தெளிவாய் பார்க்க மட்டும்தான் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்ப அந்த தெளிவாய் பார்க்கறது எப்ப நடக்கும்? அறிவு விளங்குனா நடக்கும். அப்ப அவனை பார்க்கறதுன்னா எதை பார்க்கறது? அதுதான் அவனை பார்க்கறதுன்னா ஒரு உருவமா நிக்கிற மாதிரி அது இல்ல. ஒரு பொருளை அறிவது என்பது அதன் குணத்தை அறிவதுதான். விளக்குதா? ஆமா, அத தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்க முக்கியமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா, எந்த அறிவு விளங்குது அப்படின்னு 10லயும் ஆனந்த விளங்குது அப்படிங்கிறத 11லயும் சொன்னாலும் அந்த அறிவு விளக்கத்தை அங்க 10ல விளங்கிட்டோம் அப்படின்னு நீங்க இப்போ எம்ஏ பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ எதுக்கப்புறம் எம்ஏ புத்தகத்தை படிக்க வேண்டியதில்லை. அப்பாடி மூட்டை கட்டி வை அப்படின்னு வைக்க முடியாது. வைக்க, ஏன்னா அந்த விளங்குன அறிவு நிரந்தரம் கிடையாது. அப்போ நாம ஒவ்வொரு இறைவனை அறியது எல்லாமே அவன் அப்பப்ப விளக்கத்தான் அறிஞ்சிட்டு இருக்கோம். விளங்குதாமா? அப்போ இங்க 11ஆம் நூற்பாவில இறைவனை நாம் அறியறோம்னா அங்கு நம்ம அறிவை விளக்கி தன்னை உணர்த்தணும். அப்ப அந்த அறிவை விளக்குறது அங்கேயும் நடக்கும். ஒரு தடவை சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நாம விளையாச்சு இனிமே பூரா அந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படி இந்த பேசிக்க இடம் இல்லை. ஒவ்வொரு தன்னை காட்டும் பொழுதும் அவனை எவ்வளவு காணணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அறிவு இச்சை செயல விளைக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு வந்துட்டே இருப்பாரு. என்னம்மா முக்தி அடைஞ்சாலும் இறைவன் தன்னை உணர்த்துறத முதல்ல உணர்த்ததை விட 2வது உணர்த்தது அதை விட கொஞ்சம் கூட அப்படியே கூட்டிகிட்டே போறாரு. அது தகுந்தாப்புல நம்ம அறிவையும் கூட்டிகிட்டே போறாரு. விளங்குதா? அப்போ அந்த முக்தியில என்ன ஸ்பெஷல்னா, இந்த அறிவு வேற எங்கேயும் போகாம இங்க ஒரு இடத்துல அசைவர நின்னா அது வேற நிட்டாயிடும். இங்க போவதும் வருவதுமா இருக்கிறத
தனியா சொல்றோம். இந்த அறிவே நிலைக்காம கடந்து அலம் வந்துகிட்டு இருக்கிறது, அது 10 வரை. நிலைச்சதுக்கு அப்புறம் உள்ளது நிட்டைங்கிறோம். அதான் அறிவு அசைவர இருத்தலே நிட்டை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம அங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, அததாமா இங்கேயும் இறைவன் அறிவை விளக்கணும், விஷய விளக்கணும், செயலை விளக்கணும். அப்படி விளக்குறது தான் காட்டு உபகாரம். விளக்கி அவனை விளங்க செய்தது காண உபகாரம். ரெண்டையும் செய்யணும். என்னமா? ஆமா, இல்லம்மா, முக்தி அடைஞ்சாலும் அந்த அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த ஆனந்தம் எல்லை இல்லாம கூடிட்டே போகும். இறைவனை அவனுடைய அருட்குணங்களை இவ்வளவுதான் சொல்ல முடியாதா இல்லையா? அவன் முதல்ல கொஞ்சம் உள்ளதை அனுபவிச்சு, அதுக்கு தகுந்தாப்புறம் நம்ம அறிவை விளக்கி, அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நம்ம அறிவை விளக்கி, அதை விட கூட கொஞ்சம் உள்ளதை விளக்க நமக்கு இப்படியா அப்படின்னு கூட கொஞ்சம் மேல விருப்பம் எல்லாம் வருது. அதனால இன்பமும் கூடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே போயிட்டே இருக்காது, போயிட்டே இருக்குது. விளக்குதா? ஆமா. என்னமா? ஆமா, எல்லாருக்கும் உண்டு. அது எப்பவும் காலம் இருக்கா இல்லையா? அதுதான் அது பிரளயாகலருக்கு ஒரு பிரளயம்ங்கிறோம், விஞ்ஞானகலருக்கு ஒரே பிறவிங்கிறோம். அப்ப நாமும் விஞ்ஞானகலர் ஆவோமா இல்லையா? இப்ப நம்ம அதை பூஜை செய்யும் போதே விஞ்ஞானகலர் ஆயிடுவோம். இப்ப ஞான தீட்சை பெற்றாச்சுன்னா விஞ்ஞானகலர், விசேஷ தீட்சை பெற்றா பிரளயாகலர். விளங்குதாமா? இப்ப நீங்க சமய தீட்சை வாங்கி ஒழுங்கா செஞ்சாச்சுன்னா நீங்க பிரளயாகலர் ஆயிடலாம். விளங்குதாமா? ஆமா, அத்தனை புவனங்களை தாண்டி அங்க வந்துடலாம். அவ்வளவு உங்களுக்கு. ஏமா, இப்போ ஒன்னாம் கிளாஸ் படிச்சவங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, அது மாதிரிதான். என்னமா? கடந்தரலாம். அத ஒழுங்கா செஞ்சா அதை கடந்துடலாம். நீங்க சமய தீட்சையை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா இங்க அந்த சகல நிலையிலிருந்து பிரளயாகல நிலைக்கு வந்துடலாம். பெரிய ஒண்ணும் சொல்லல, இதை செஞ்சாலே வந்துடலாம். பிரளயாகலதா இருக்கிறவன் ஒழுங்கா அந்த பூஜையை செஞ்சானா விஞ்ஞானகலர் ஆயிடலாம். ஞான தீட்சை பெற்றவன் ஒழுங்கா தான் முத்தி அடைஞ்சிடலாம். விளங்குதா? அதுதான். அப்போ இந்த சகலராய் இருக்கிறவனே எல்லாரும் சகலர் இல்ல, சகலர்லயே பிரளயாகலர் விஞ்ஞானகலர் எல்லாம் இருப்பான். சீவன் முத்தர் இருப்பான். இருப்பானா இல்லையா? இருப்பான். அதனால யாரு யாரு எவனு நமக்கு தெரியாது. விளக்குதாமா? ஆமா. இப்ப இந்த பூமியில தான் ஞான சம்பந்தர் இருந்தாரு. அவரை போய் நம்ம மாதிரி சகலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா பெருமான் அவருக்கு ஜோதி ரூபமா காட்சி கொடுக்கிறாருன்னா அதெல்லாம் விஞ்ஞானகலருக்குள்ள காட்சிலாம். விளக்குதாமா? மாள் மடுவோட கொடுத்தாருன்னா பிரளயாகலருக்குள்ள காட்சி. இப்படியெல்லாம் பாக்குறாரா இல்லையா? அதனால அவர் நம்ம மாதிரி ஆச்சாரியரா வரல. அவருக்கு அப்படியே வந்தாரு, வரலையே. பிரளயாகலர் விஞ்ஞானகலர் எல்லாம் நிராகாரம் மல வராரு, எல்லாம் அகலருக்கு போலதான் வராரு. அதனால இங்க அந்த 11ஆம் நூற்பா அந்த பெருமானை எப்படி அறிந்து
ஆனந்தத்தை பெறுகிறது அப்படிங்கறத சொல்றது. அதுல அந்த இப்போ அந்த நூற்பாவுல 2 இருக்குதா இல்லையா? என்னது இருக்குது பார்த்தோம். அப்ப நமக்கு அதுல 2 இருக்குது. என்ன 2 இருக்குது? உபகாரம், அந்த உபகாரத்தை அறிவதனால வரக்கூடிய ஆனந்தம். உபகாரம் 2 இருக்கு. காணு உபகாரம், காட்டு உபகாரம், 2 உபகாரத்துல சேர்ந்துருக்கு. அந்த உபகாரத்தை நாம உணர்ந்ததுனால, அதை எப்படி உணர்ந்தா? நாம உணரல, அவன் உணர்த்த. அப்ப உணர்த்தனா அப்படின்னா அவன் உணர்த்துறது மட்டும் செய்யறானா? சொல்லுமா, உணர்த்துறான்னா அது எங்க சிவஞான போதத்துல அவர் சொல்லுவாரு. அதாவது எங்க இறைவன் நமக்கு அறிவிக்கும் போது எப்படி இருக்கிறான்? வேற இருக்கான். வேற தானே இருக்கிறான். அப்படியா இருக்கிறான்? சொல்லு தாய். என்னம்மா? இவன் யாருமா மார்க் போடுறதுக்கு? உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு யாரு? உங்களுக்கு எல்லாம் மார்க் பெருமாள்ல வந்து போடணும், இவங்களெல்லாம் போட முடியுமா? இவங்க உங்களை மாதிரி படிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளு இல்லையாமா? இந்த வேற இருக்கிறதுன்னு சொல்றதுனாலமா அறுக்கணும் கண்ணும் போறேன்னு சொன்னா இப்படி நினைக்கப்படாது. அப்படி நீங்க நான் சொல்றேன், நீங்க கேட்கணும் அப்படி நினைச்சிருப்பாது. இறைவன் வேறுங்கிறது இலக்கணத்தால் வேறுங்கிறது, தன்மையால் வேறு. ஆமா, அவன் எல்லாம் உடனாத்தான் நிப்பான். ஆனா வேறா நிக்கான்னு ஏன் சொல்றோம்? 2 பேரும் கலந்துருந்தா 2 ஒன்னா ஆகணும். அப்படி ஆகாம அவன் இலக்கணத்துல மாறாம இருக்கிறதுனால அதை வேற இருக்குன்னு சொல்றோமே தவிர, நாம நம்ம நாம உலகத்துல பாக்குற மாதிரி வேற இருப்பான்னு நினைக்கிற கூடாது இல்லையாமா? ஆமா. அதனால இறைவன் நமக்கு வேறா நிற்கிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த இதெல்லாம் சொல்றாரு. 5ஆம் நூற்பா 6ஆம் நூற்பாவெல்லாம் சொல்றாரா இல்லையா? இப்போ அந்த உயிர்களெல்லாம் செயல்படுறது அவனுடைய சந்நிதியில செயல்படுறது அப்படின்னா அதுக்கு வேறா நிக்கிறதுன்னு தெரியல, உடனாதான் நிக்கிறான். அதனாலதான் அவரு அந்த 5ஆம் நூற்பாவில இறைவன் உங்களுக்கு உணர்த்துறான். இறைவன் உங்களுக்கு 2வது அதிகரணத்துல சொல்வாரு, உயிர்கள் கருவிகளை செலுத்தி அரசன் போல நிக்கிற மாதிரி இறைவன் உயிர்களை செலுத்துறாங்கிறார் இல்லையா? அப்படி செலுத்தும் போது இந்த அறிவுடைய உயிர்களும் தன்னையோ தன் தலைவனையோ அறியாது அப்படின்னு சொல்றோம். அதான சொல்றோம். ஆமா. அப்போ அப்படி சொல்லும் போது அதுல என்ன, அப்படி சொன்னா அது மேல என்ன டிஸ்பியூட் வருது? ஏமா அந்த கருத்து மேல என்ன தடைகள்லாம் வருது? ஒன்னு சொன்னா அது மேல ஒரு தடை வருமா இல்லையா? என்ன தடையெல்லாம் வருது? இதெல்லாம்
சிவஞான போதும் ஒரு அற்புதமான ஒரு நூலுமா. ஏன்னா இது ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. இல்ல அவன் அறிவிக்கும் போது வேறான் என்னான்னு 2ஆம் நூற்பாவில படிச்ச அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இங்க சொல்றாரு. அப்போ இவன் செலுத்துறான் உயிரை. அப்படி செலுத்தும் போது அவன் ஒன்னா நின்னானா? ஏன்னா முதல் அதிகாரத்துல என்ன படிச்சீங்க? முதல் அதிகாரத்துல உயிர் கருவிகளை செலுத்தும் போது ஐம்பொறியை ஆண்ட அங்க அரசாய் உளம் நிற்ப அப்படின்னு சொல்றாரா இல்லையா? இவ ஆன்மா அந்த பொறிகளோடு ஒற்றித்து நின்று காணி நல்லா ஒன்றா நின்று பார்க்கணும். இல்லைன்னா அது ஒன்னையும் அறியாது. கண் காணா செவி கேளாதுன்னு சொல்றாரா இல்லையா? காணாக்கண் கேளா செவின்னு இல்லையாமா? அப்போ ஒன்னா நிக்கணும்னு அங்க சொல்லி இருக்குது. பொறிகள் அறியணும்னா உயிர் ஒன்னா நிக்கணும். அதே இப்போ அடுத்தது உயிரை இறைவன் செலுத்துறான்னு சொல்றாரு. சொல்லும் போது வேற நிக்கிறத சொல்றாரு. ஏன் அங்கதான் ஒன்னா நிக்கணும்னு சொன்னியா? இங்க வேற நிக்கிறவா? ஏன் ஒன்னா நிப்பானா வேற நிப்பானா? ஏன்னா 2ஆம் நூற்பாவுல உயிருக்கு அறிவிக்கான். அவன் எப்படி நிக்கான்? சூரியனை போல நிக்கான். அது கண்ணு போல இருக்குன்னு இருக்கும். இப்படிதானே பார்த்தோம். அப்ப அது வேற நிக்கிறதுக்கு அப்படிலாம் சொன்னாங்க. இங்க ஒன்னா நிக்கிறத சொல்லிட்டாரு உயிருக்கு. அதே மாதிரிதானே உயிர் கருவியெடு கறிப்பும் அதுவும் அப்படித்தானே நிக்கணும். ஆனா அங்க ஒண்ணுன்னு சொன்னார. அப்போ ஒன்னா நிக்கானா 2ஆ நிக்கானாயா? ஒரே குழப்பமாலாம் இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. புரியுதாமா? புரிஞ்சுக்கணும். வெறுமன சூத்திரத்தை படிச்சு பிரயோஜனம் இல்ல. இந்த கேள்வி எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. முதல் அதிகரணத்துக்கு மாறுதா இல்லையாமா? முதல் அதிகரணத்துல சொன்னதுல இருந்து 2ஆவது அதிகரணத்துல மாறுது. அதெல்லாம் அவங்க எழுத மாட்டாங்க. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்னானா 2ஆவானா ரெண்டும் இல்லங்க. ஒன்னுமாவும் இல்ல அப்படிலாம் படிச்சான். அது அப்போ அப்படித்தான் படிப்பீங்க. உடனா நிக்கான் அப்படின்னு சொல்லி வெய்யோன் ஒளியில் ஒளிங்க விளங்காது வெய்யோன் ஆகாத மீன் போல மையவனில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் 50 நாள் கண்டும். முதல்ல சொன்னதை திருப்பி சொல்லிட்டாரா இல்லையா? ஆன்மாவு கூட கண்டது நிக்குது இல்லையா? கருவிகளை செலுத்து. இந்த உயிரை அவன் செலுத்துறான் இல்லையாமா? உயிர் கருவிகளை செலுத்த உயிரை இறைவன் செலுத்துறான். இந்த உயிர் கருவிகளை செலுத்துங்கிறதும் டம்மி தான். செலுத்துறதான் நினைச்சுக்கிறது. அதை இப்ப சொல்ல மாட்டாரு. இப்ப உயிர் செலுத்துறதுன்னு தான் சொல்லுவாரு. அது பின்னால போனாதான் அது ஒண்ணும் செலுத்த முடியாது. அது கண்ட்ரோல் இல்லன்னு பாரு. எல்லாம் அவன் தான் செலுத்துதான். இது நாம செலுத்துறோம்னு ஏமா இவனையே இறைவன் செலுத்துறான்னு சொன்னா இவன் எப்படி அதை செலுத்த முடியும்? இவனுக்கே கரண்ட் அங்கிருந்து வருது இல்லையாமா? அதை கொடுங்கன்னா இவன் பீஸ். பிறகு இவன் எப்படி செலுத்துவாரு? விளங்குதாமா? அப்ப இவனை யாரு ஏற்கிறாரோ அவர் தான் அதையும் இதெல்லாம் அத படிப்படியா நமக்கு சொல்றாரு. முதல்ல இந்த அளவு சொன்னா போதும், இதுக்கே புரிஞ்சிட மாட்டான்னு சொல்லிட்டு அங்க போகும்போது இவன் இல்லைன்னு சொல்றாரு. மெய்கண்டார் நல்லா சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, அதை புரிஞ்சுக்கணும். விளக்குறாரா? ஆமா. அதனால இதெல்லாம் நினைக்கிறது தான் இன்பம். பெருமாள் என்ன மாதிரிலாயா செய்யறான் அப்படின்னு அவன் கருணையை நினைக்கிற மாதிரியா நமக்கு சொல்லும் போது கூட இந்த பேருக்கு எவ்வளவு கொடுத்தா முழுங்குவான்னு பார்த்து இருக்காரு. சும்மா சினி அப்படி செய்யறது இல்லை. இப்ப பஸ் வந்துடும் அப்படின்னா நீங்க ஒரு குழந்தைக்கு பழத்தை ஊட்டிட்டு இருக்கேன்னு வைங்க, பஸ் வந்துடும் சினி வீட்டு திணிச்சிட்டு செஞ்சிருவோமா இல்லையா? அப்படி செய்ய மாட்டாரு அவரு இல்லையாமா? நாம கூட அந்த அவசரத்துல அப்படிதான் செய்யறோம். பெருமான் ஒரு காலம் அப்படி செய்யவே மாட்டார். அதான் தாயினும் நல்லன்றார். என்னடா? ஆமா. அதனால அவருக்கு அது இயல்பே இல்லை. அது இயல்பே இல்லை. அதனால இங்க அப்படி
நம்ம அறிவை விளக்குறது. முதல்ல அறிவை விளக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் விடயத்தை நம்ம செலுத்தி, எல்லாம் பொம்மை தானே. இப்ப பொம்மை அப்படி ஆட்டலாம், ஆட்டி அதை அறிய வைக்கிறார் இல்லையா? இதெல்லாம் செய்யும் போது இதுவரைக்கும் என்னது இருந்ததுன்னா, அதுதான் அந்த 6ஆம் நூற்பாவு சொல்லும் போது இந்த 5ஆம் நூற்பா முதல்ல சொல்றோம்லாமா, இந்த 5ஆம் நூற்பாவுல அந்த எதுவும் அந்த தம் முதலாளி உணரும்னு சொல்லிட்டு அப்படி உணர்ந்தாலும் இது தன்னையோ தன் தலைவனையோ அறிவதில்லைங்கிறோம். தன்னையோ அறிவதில்லை. ஆனா அந்த தலைவனை அறியறதுதான் இங்க 5ல அது அறியலைங்கிறார். அது அறிவு விளங்காத வரைக்கும் அது அறியாது. அந்த அறிவு பக்குவப்பட்டு வந்துட்டதுன்னா இறைவன் என்ன செய்யறான்? அதை அறிவிக்கிறான். அதை அறிவிக்கிறான். தான் என்ன செய்யறோங்கிறத அறிவிக்கிறான். என்ன செய்தோங்கிறத அறிவிக்கிறான். என்ன செய்தோங்கிறத அறிவிக்கிறான். அதை நினைச்சு நினைச்சு ஏப்பா இப்படியெல்லாம் நம்ம வளர்த்திருக்காங்களே இல்லையாம்மா. பெரியவங்க சொல்லுவாங்க, உன்னெல்லாம் எப்படி கிடந்த நீ இப்படி எல்லாம் செஞ்சு வளர்த்தோம்னு சொல்லும் போது நமக்கு ஒரு உருக்கம் வருதாலியா? வருதாலியாம்மா? ஆமா. இந்த மலர்த்தாய் தந்தையர் மேலேயே அவங்க செய்யற அந்த தியாகத்தை நினைக்கும் போது நமக்கு உருக்கம் வருது. அப்போ அது அமலத்தாய் ஒரு பிறவி இல்லை, எத்தனை பிறவியோட நம்மோட கடந்து மட்டையை அடிச்சிருக்காங்க. எப்படியாவது ஒப்பேற மாட்டானா இல்லையாமா? எவ்வளவு பொறுமையோட செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்க போகும் இல்லையா? அதுதான் அது சிவஞான முனிவர் சொல்றார். அந்த பெரிய புராணத்துல இந்த சேக்கடார் ஒவ்வொரு அடியார்களை சொல்றதெல்லாம் நம்ம உயிரை உடம்புல இருந்து அப்படி பிரிக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்றாரு, அப்படி சொல்றாரு அப்படின்னு விளங்குதாமா? அவர் சொல்றது அப்படி இருக்குதான். அப்போ இங்க பெருமான் நமக்கு அத நாம அதை தெரிஞ்சா அப்படித்தானே இருக்கும் இல்லையாமா? அதுதான் முதல் அதிகரணம். அதுதான் முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் அத நாம உணர்த்தி அவன் உணர்த்த நாம உணர்றது. அத நாம் அந்த அனுபவிக்கிற மாதிரி அந்த அறிவை கொண்டு அத 2வதுல சொன்னாலும் அங்க அறிவை விளக்குறது ஒரு பாட்டு, இச்சையை விளக்குறதுக்கு ஒரு பாட்டு, செயலை விளக்குறதுக்கு ஒரு பாட்டு. அதனால 3 விளங்குறதுனால அவன் உபகாரத்தை உணர்றது ஒரு பாட்டு இல்லையா? கடைசியில் அது மேல வர ஒரு சங்கையை நீக்கிறதுக்கு ஒரு பாட்டுன்னு வைக்கிறார். அப்போ இந்த காட்டு உபகாரம் காணு உபகாரம், அத உபகாரம் அப்படின்னு சொன்னா அத 2 தானே உபகாரம். அவ செய்யற உபகாரத்தை உணர்த்துறது முதல் அதிகரணம் இல்லையா? இல்லையாமா? அந்த உபகாரத்தை உணர்ந்து நம்ம அறிவு இச்சை செயலெல்லாம் அவங்ககிட்ட செல்றது 2வது அதிகரணம்ங்கிறாரு. அப்படித்தான் சொல்றாரு. ஆனா அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. அப்படியெல்லாம் ஏன்னா அங்க 2வது அதிகரணத்திலே நம்ம அறிவு விளக்குறது, இச்சையை விளக்குறது, செயலை விளக்குறது அங்கேயும் நடக்குது. நம்ம அறிவு விளக்குறதுன்னா எதுக்கு விளக்குறாரு? அவனை பாக்குறதுக்கு தான். இச்சையை விளக்குறது எதுக்கு விளக்குறாரு? அவனை பற்றுறதுக்கு தான். விளக்குதா? அப்போ அங்கேயும் உபகாரம் தான் நடக்குது. அப்போ அந்த உபகாரம் இல்லாத நேரமே கிடையாது. இறைவனுடைய உபகாரம் இல்லாத நேரமே இல்லையாமா? நாம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமே, அப்போ அவன் உபகாரத்தை நிறுத்திட்டு இதை அனுபவிக்கிறோமா? இல்ல, அதுவே உபகாரம் தான்.
எப்படி சொல்லியிருக்கிறாரு. அவன் உபகாரத்தை இல்லாத நேரமே கிடையாதுங்கிறார். நாம இங்க சூத்திரத்துல அப்படி பிரிச்சு சொன்னாலும் உபகாரம் நிகழாத நிலமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் உணர்த்தும் போதும் நாம உணரும் போதும் அவன் உபகாரம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது அப்படின்னு. எப்பேற்பட்ட நூற்பாது புரியுதாடா? இங்க சொல்றாரு. இப்ப நாம அந்த கடந்த வகுப்புல பிண்ட பொழிப்ப பார்த்தோம் இல்லையா? அதுல அந்த பெருங்கருணையை இப்படி செய்து வருகின்ற நம்மோடு ஒற்றிச்சு நின்று அத்துவிதமாய் நின்று உதவி செய்து வரும் அந்த உதவின்னு என்னதுமா? என்னமா? ஆமா, அந்த உதவி செய்து வரும் உதகம் போல. உதகம்னானது நீர். என்னமா? உதகம்னானது நீர். அந்த நீரு பள்ள நோக்கி பாய்வது போலவும் இவரு நல்லவர் கெட்டவர் எல்லாம் பார்க்காது. எல்லாத்துக்கும் நன்மை செய்தால் குளிரை செய்தால் அப்படி அந்த உதகம் போல இருந்து அந்த ஆனந்தத்தை விரிவடைய செய்கிறதுனால அது உதவி செய்து வருகின்ற பெருங்கருணையை. அதுக்கு காரணத்தை சொல்றாரு. அந்த உதவு போல இருந்து செய்யறதுக்கு என்ன காரணம்? பெரும் கருணை. அந்த கருணையை ஐநானது கருணைங்கிறது என்னதுமா? ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. எதை குறிக்கும்? அவனை அப்படின்னா அது செயற்படு பொருளை குறிக்கும். அது அவனுடைய அந்த செயற்படு பொருளுடைய தன்மையையும் பண்பையும் குறிக்கும். அதனால அந்த கருணையால் வந்த கருணைங்கிறது என்னது? அந்த உதவிக்கு காரணம். உதவிதான் உபகாரம். அதுக்கு காரணம் நம்ம மேல அவனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய கருணை. அதனால அந்த கருணையால் ஆன உபகாரத்தை அவன் உணர்த்த, அந்த உபகாரத்தை நமக்கு உணர்த்தணும். இது ஒரு நாளைக்கும் விடயத்தை விளக்குனவன் இப்ப என்னத்தை விளக்குறான்? அவனை விளக்குறான். அவன் எப்படி இருக்கான்னா கருணை மயமா இருக்கான், எப்போதும் நமக்கு உதவிக்கிட்டே இருக்கான். அதை உணர்த்த மறவாது. அப்போ நாம விடயத்தை உணர்த்தும் போது விட்டு விட்டு அறிஞ்சோம், நினைந்தும் மறந்தும் வந்தோம். மொத்தமா இல்லையா? ஏன் அப்படி வந்தீங்க? ஏமா அப்படி பறந்தீங்க? அந்த கருவியினுடைய தன்மை, அது வினையினுடைய தன்மை. வினை ஒரு போல செய்யல. கருவியும் மாயா கருவி மாற்றத்துக்கூடியது, அசத்து. அதுதான் அங்க படிச்சிருக்கோமே, அது அப்படித்தான் இருக்கும். ஆனா இது சிவசத்து, மாறாத அறிவு, மாறாத மாக்கருணை வெள்ளமே இல்லையா? அதனால இப்போ அவன் கருணையை உணர்த்த மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேக்கான்? அவன் கொடுத்த அறிவு அப்படி இருக்குது. அந்த அறிவுக்கு இழக்கணும். அதனால மறவாது. அறிவால் பெத்தத்தில் மறந்தது போல சுத்தத்தில் மறவாது இல்லையா? பெத்தத்துல சுத்தமா மறந்தோம். பெத்தத்துல எப்படி மறந்தோம்? சுத்தமா மறந்தோம். ஆனா இங்க சுத்தத்துல மறவாது, பெத்தம் போல மறவாது. கடைப்பிடித்து கடைசி வர அத சேனன்றி அறிதல் சொல்றாரா இல்லையா? என்ன சொல்லிருக்காரு? அப்போ
ஒருவர் செய்த நன்றிய என்ன செய்யணும் இருக்கிறாரு? ஆமா, சாகிற வரை இல்லையா, அத மறக்க கூடாது என்று இருக்கிறார் இல்லையா. ஏன் சாகிற வரன்னாரு? கருவி நீங்கிரும் இல்லையா. ஆமா, ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். ஆனா இப்போ அது இல்ல, அந்த கருவி இல்ல. அதனால எப்போதும் சாகிற வரல, எப்போதும் அதுக்கு ஒரு எல்லை வச்சாரு. இது எல்லை கிடையாது இல்லையாமா. அதை கடைப்பிடித்து பின்பற்றி செய்யும் அன்பானை, பின்பற்றி செய்யும் அன்பானை. என்ன செய்யும் அன்பு? ஏமா, மறவாமையை கடைப்பிடித்து செய்யும் அன்பு அப்படின்னா என்ன? ஆமா, கடைப்பிடித்து செய்யும் அன்பானேன்னு என்ன? அந்த மறவாமையை கடைப்பிடிக்கவே, அந்த கடைப்பிடித்தலால் ஏற்பட்ட அன்பு காரண காரியம். மறவாமை நினைச்சதனால ஏற்பட்ட அன்பு, மறவாமையை செய்ததனால் ஏற்பட்ட அன்பை செய்யும் அன்பு. மறவாமை செய்யும் அன்பு, அது அவன் மறவாதான் செய்த அன்பு இல்லையா. நம்ம எமைப்பொழுதும் மறவாம இருக்கானே, அவன் நம்ம அவனை நினைக்க செய்யறதுனால அவன் ஏற்படுகிற அன்பு இல்லையா. அன்பு. அப்போ அந்த செய்யும் அன்புங்கிறது அந்த காரிய, அந்த காரணத்தின் காரியம். அந்த அன்பானே, அப்போ அந்த அன்பானேங்கிறது அந்த அது காரணமாக, அன்பு காரணமாக. அம்முதல்வன், எம்முதல்வன், அந்த உபகாரத்தை செய்த முதல்வன். எதை நாம அறிய செய்து அன்பு விளங்கவும் செய்தது. எல்லாம் அவன் செஞ்சது, நம்மகிட்ட ஒண்ணும் வரல. மறவாமை நம்மகிட்ட வரல, அன்பு நம்மகிட்ட வரல. இதெல்லாம் விளைய வச்சிருக்கான் எல்லாமே. ஆமா ஆமா. அதனால அம்முதல்வன், இந்த உபகாரத்தை செய்த முதல்வன், அறிவினால் மறவாமையையும் அந்த மறவாமையை செய்ததனால அன்பையும் ஏற்படுத்தினவன் அந்த முதல்வனது. இதெல்லாம் சேருது அந்த முதல்வனது திருவடி. எனவே அதுதான் அந்த அம்பாள், அம்மை அப்படி பார்த்தாரா இல்லையா, அவளால நிகழ்ந்தது இதெல்லாம். இதெல்லாம் செய்த யார் செய்தா? அம்மை செய்தா. அதான் திருவடி, அந்த திருவடி, அந்த திருவடியின் உபகாரம். இதெல்லாம் அந்த திருவடி செய்த உபகாரம். அந்த திருவடியின் உபகாரத்தாலே விளைந்தது என்னது? திருவடியாகி. ஆமா, அந்த சிவானந்த அனுபூதி இல்லையா. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? அவன் பார்த்ததுனாலதான் இவ்வளவு செஞ்சிருக்கா அப்படின்னு அவனை நினைக்கான். இதெல்லாம் இவள் செய்ய இப்ப என்ன நினைக்கான்? அவன் இப்படி பார்த்ததுனாலதான் இவ்வளவு செஞ்சிருக்கான் அப்படின்னு அவனை நினைக்கிறான். அடடா, புரியலாமா? அங்க அந்த வேட்கோ வருதுல சொன்னது இங்க அப்படியே இங்க பொருந்தது பாத்தீங்களா? ஆமா. அதனால அந்த சிவானந்த அனுபூதி, அவரை என்னன்னு பார்த்தோம்? இறைவனை
இறைவனை என்னமா பார்த்தோம்? என்னமா? அதான் வேதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோமா. அந்த இறைவன்கிறவன் பல சக்திகளின் கூட்டு இல்லையா? அவன் எண்ணில்லாத அருட்குணங்களை உடையவன். இந்த ஒரு சக்தி தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அவன் எண்ணில்லாத சக்தி, திரோதான சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, எத்தனையோ சக்திகளை வச்சுதான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கான் இல்லையாமா? ஆமா. இப்போ அந்த சக்திகளையெல்லாம் உடையவன் பாக்குறோம். அந்த அவன் செய்யற உபகாரத்தை அறிகிறது எது? அதுல ஒரு கூறு எது? இந்த சக்தி இல்லையா? அந்த திருவடிங்கிறது அதுல ஒண்ணு, அவனை காட்டுறது இல்லையா? அவன் சக்தி எண்ணில்லாத சக்தி இருக்குது. அப்போ அந்த ஒரு சக்தியை கொண்டு எல்லா சக்தியும் உடையவனை பாக்குறோம், சத்தனை பாக்குறோம். ஏப்பா புரியுதாமா? அப்போ அபரிமிதமா ஆனந்தம் அபரிமிதமா வருது. அந்த ஆனந்தத்தை தலைப்படும் தலைங்கிறது என்னது? தலைங்கிறது சீபபோதம். படும்ங்கிறது திருவடியில், அதுல படுதல். சீபபோதம் சிவபோதத்துல தலை, தாளிலே தலை ஒடுங்குதல், தாடலை போல் கூடி சொன்னாரா இல்லையா? அப்படி நிக்கிறது தான் அவன் திருவடி கீழது என் அறிவே அப்படின்னு ஒரு பதிகம் போற சொல்லியிருக்காரா இல்லையா அப்பர் சாமி? இல்லையாமா? அதுதான் முச்சி. திருவடி கீழதுன்னா என்னது? அவன் அறிவிப்பவன், இவன் அறிகிறவன். அவன் திருவடி நம்ம அசைய ஒட்டாது பெற்றிருக்குது, பேப்பர் வெயிட் வச்ச மாதிரி மேல வச்சிருக்குது. அதனால இவன் அங்கங்க அசையாம இருக்கான். விளங்குதாமா? ஒன்று பொத்தி கொண்ட மையவனேன் விடுதி கண்டாய். எங்க வந்தது? நீத்தல் விண்ணப்பத்துல பொத்தி கொண்டன என்ன? வேற இடத்துக்கு போகாம எம்பிரான் என்னை தன்னுள்ளே கறக்கும் என்றான். எம்பிரான் அண்ணி நல்லால் என் செய்வேன் ஏழையேனே. அப்பர் சாமி சொல்றாரு, பெருமான் நான் வெறுமனே பெருமானேன்னு கூச்சாரு போட்டேன் இல்லையா? எம்பிரான் என்றதை கொண்டு என்னுள்ளே புகுந்த அருள், எம்பிரான் ஆட்ட ஆடி என்னுள்ளே முழிர் தருப்பேனே. எம்பிரான் எண்ணினல், எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றான். எம்பிரான் செஞ்சுட்டான், அவனுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டான். அப்படிலாம் செஞ்சா எம்பிரான் என்னை நல்லால் என் செய்வேன், வேற எதை சொல்லுவேன் ஏழை? நல்லா சொல்றாங்க இல்லையாமா? இந்த 12ஆம் நூற்பாவில 3வது பாட்டு எடுங்க, 3வது அதிகாரம் முத பாட்டு. என்னமா? தன்னுணர வேண்டி, தன்னை அவன் செய்யற உபகாரத்தை உணர வேண்டும், தன்னுணர வேண்டி இல்லையா? தனது உருவை தான் கொடுத்து. அப்ப அந்த திருவடியில அவன் விளங்கி நின்று காட்டுதான் போக்கஸ் இல்லையா? அந்த சூரபதி முன்னால அவன் பாக்குற மாதிரி முருகப்பெருமான் விஸ்வரூபமா சென்று நின்னாதான் அவன் கண்ணு தெரியும், யானை பார்க்க விளையாடுத்தான்னு. விளங்குதாமா? அப்படி நிக்கிறான், இப்ப தெரியுதா அப்படின்னு. விளங்குதாமா? அவனுக்கு அதை பாக்குற கண்ணையும் கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரா இல்லையாமா? இது காட்டுறது அது காண உபகாரம். இந்த முருகன் தன்னை காட்டுறாரா இல்லையாமா?
அது காட்டு உபகாரம். அவனை காணுமாறு அந்த கண்ணை கொடுத்து பார்க்க சொல்றாரா இல்லையா? ரெண்டு உபகாரம் செஞ்சுதானே செய்யறாரு இல்லையாம்மா? ஆமா, அது போல அப்ப அங்க விளங்கி நிக்கணும். நம்ம அறிவுக்கு தகுந்தாப்புல விளங்கி நிக்கணும். ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும் அறிவு. அதுக்கு தகுந்தாப்புல விளங்கி நிக்கவும் செய்யணும். நம்ம விளங்கு மாதிரி நம்ம அறிவுல இருந்து அங்கேயே நிக்கணும். இந்த போட்டோ அடுக்கமே முன்னால எல்லாம் செட் பண்ணி அவனும் ஓடி வந்து நிப்பானா இல்லையா? அது மாதிரி அங்கேயே நிக்கணும், இங்கே நிக்கணும். விளங்குதாமா? அவன் எங்கேயே நிக்க வந்தான், ரெண்டு பக்கமும் இருந்து செய்யணும். விளங்குதாமா? அப்போ தன் உணர வேண்டி தனதுரை தான் கொடுத்து அது அங்கிருந்து செஞ்சாச்சு இல்லையா? உணர வேண்டி தன் அந்த அறிவெல்லாம் கொடுத்த தன் உணர தன்னுள் இருத்தலாம். விளங்குதா? அந்த காணப்படும் பொருளையும் நிக்கணும், காணுகின்ற அந்த அறிவிலையும் இருந்து அதுக்குள்ளேயே அறிவு போகாம அடக்கி வைக்கணும். சில பேர் ஓடிடுவான். விளங்குதாமா? அவன் இருத்துறான் அறிவு போடாம. என்ன இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையம்மா? அது ஒரு 11ஆம் நூற்பான், அதை அங்கதான் படிக்கணும். இங்கேயும் அது தேவைப்படுதா இல்லையா? ஆமா, இவ்வளவு செஞ்சுதான் நாம உணர்றோம். அதனால அதுதான் நம்ம தலை அதுக்குள்ள படுறது. இங்க காணும் காணும் என்னும் ஓமை அடையை இந்த நூற்பாவுல காணும் என்னும் ஓமை அடையும். காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்பு போல இருக்கா இல்லையா? காணும் கண்ணுக்கு, கண் என்றது ஓமை இல்லையா? அப்ப அந்த காணும் அப்படின்னு ஓமைக்கு வந்த அடைய கண்ணத்தான் சொல்றாரு. ஆனா அந்த கண்ணை வெறுமனை சொல்லாம அது ஒரு அடை சொல்றாரு, அடை கொடுத்து சொல்லியிருக்கிறார். காணும் கண்ணு ஏன் எல்லா கண்ணுக்கும் இல்ல. அப்போ அது என்ன அந்த அடை? என்ன அடை அது? என்ன அடை? என்னமா? பிரிதின் இயல்பு நீக்குது. எல்லா கண்ணுக்கும் இல்லாம மற்ற கண்ணுகளை நீக்கி சொல்ற அடை இல்லையா? அதனால காணும் அப்படின்னு சொல்றது எல்லா கண்ணுக்கும் இல்லாம காணும் தகுதியுடைய கண்ணுக்கு இல்லையா? அப்படின்னு அந்த ஓமைக்கு கொடுத்த அடைய. பொருள் எது? உள்ளம். உள்ளம்தான் பொருள். உள்ளத்துக்கும் சேர்க்கணும் இல்லையா? காண உள்ளத்தைன்னு தான் சொல்லியிருக்காரு, காணும் உள்ளத்தைன்னு சொல்லல. சித்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு? காண உள்ளத்தை தான் சொல்லியிருக்காரு, காணும் உள்ளத்தை. புரியுதா? அப்போ அந்த காணும் அப்படிங்கிறத ஓமைக்கு சொன்னத பொருள். எல்லா உயிருக்கும் இல்ல. உள்ளம்ங்கிறது உயிர், எல்லா உயிருக்கும் இல்ல. இப்போ மற்ற உயிருக்கெல்லாம் உலகத்தை தான் காட்டுவான், இவனை காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். விளங்குதா? அதனால இந்த இதையும் சேர்க்கணுங்க, பொருள் சேர்க்கணும். சேர்த்திருக்குல்ல? ஆமா, சேர்த்து இருக்குது. அப்புறம் கண்டு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டதின். இது எதுக்கு கண்டு காட்டதின்னு? உள்ளத்துக்கு சொல்லி இருக்குது, பொருளுக்கு சொல்லி இருக்குது. பொருளுக்கு சொல்லி இருக்குது கண்டு காட்டதின். கண்டுன்னு தான் முதல்ல கண்டுகிட்டு எதை அறிவிக்கணும் இந்த உயிருக்கு? இல்லையாமா? சிவபிரகாசம் 67வது பாட்டு. என்னமா?
அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா அறியும் தன்மை அறிந்து அதான் காணும். அதுல வருதா இல்லையா? என்ன சொல்லிருக்குது? அறியும் தன்மை அறிந்து, கண்ம தொன்மை அறிந்து. இப்போ இந்த முன்னால எந்த கண்மத்தினுடைய பயனை இப்ப அனுபவிக்கணும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல, அதுபோல அந்த கண்மம் ஆன்மாவினுடைய தகுதியை குறிக்குது. இங்க நம்ம அறிவின் தகுதியை அறிந்து, அங்கேயும் அறிவுதான். அந்த அறிவை கண்மத்தை வச்சு அறியலாம் இல்லையா? இப்ப இந்த சுத்த ஆன்மாங்கிறதுனால நம்ம அறிவின் தன்மையை அறிந்து, அதுதான் கண்டு. முதல்ல அதை கண்டுக்கணும். இந்த வேலுக்கு எவ்வளவு வந்துச்சா தாங்குவாங்க. விளக்குதாமா? அதனால அந்த என்ன சொல்லிருக்காரு? கண்டுன்னு ஒரு அடைய கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பொருளுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆன்மாவுக்கு இல்லையா? அப்போ இப்போ இங்க கண்டுங்கிற ஆன்மாவினுடைய தன்மையை கண்டு அதுக்கு தகுந்தாப்புல இறைவன் அறிவிக்கிறான். அதுபோல உயிருக்கு உயிர் பொறிகளை செலுத்துது. காணும் கண்ணுக்கு இங்கிறது இந்த 5ஆம் நூற்பாலோட தானே இங்க சொல்றது இல்லையாமா? இப்ப கண்ணை கொண்டு எதை பார்க்கணும் அப்படின்னு முதல்ல ஆன்மா டிசைட் பண்ணிட்டு தான் அங்க செலுத்தணும். கண்ணை பார்க்க சொல்லுதுன்னா முதல்ல யாரு? விளக்குதா? புரியுதாமா? காணுகின்ற தகுதியுடைய கண்ணை உயிர் செலுத்துது இல்லையா? அப்போ செலுத்தும் போது அதை எங்க பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை அங்க திருப்பணும். ஆனா இதுக்கு சுதந்திரமா அது எங்க பார்க்கணும்னு அறிய முடியாது. அதனால கண்மை தொன்மையெல்லாம் அறிஞ்சு இறைவன் இந்த ஆன்மாவை செலுத்தி, இந்த ஆன்மா கண்ணை செலுத்தி அப்படி பார்க்கணும். விளங்குதா? அதனால முதல்ல கண்ணு போறதுக்கு முன்னால எங்க பார்க்கணும்னு இவன் பாத்துக்கணும். அதெல்லாம் இங்க போட்டிருக்கா இல்லையா? எழுதியிருக்கா இல்லையா? கண்டு அப்படின்னு 2 பக்கமும் சேர்த்திருக்கா இல்லையா? சேர்த்திருக்கு. அதனால அந்த பொருளுக்கு சொன்ன ஓமைய கண்ணாகிய ஓமைக்கும் கூட்டிக்கணும். இதெல்லாம் நம்மள செய்ய சொல்றாரு. ஏமா இப்போ உங்க வீட்டுல நீங்க தானே சமையல் பண்ணுவியா? நம்பலாம். சரி சரி, நீங்க சாப்பாட கொண்டாந்து வச்சாச்சு டைனிங் டேபிள்ல இல்லையா? கறி குழம்பு சாதம் எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு. உங்க கணவர் பிள்ளை எல்லாம் இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சாதத்தை எடுத்து வச்சாச்சு. அப்போ அந்த சாதத்தை வச்ச உடனே சாதம் கொஞ்சம் வேவலைய அப்படிங்கிறாங்க. சண்டை வந்துடும். அப்ப அந்த வேறு வேக வச்சுக்கிட வேண்டியதான். நாளைக்கு வேக வச்சுக்கணும். சரி, குழம்பு எடுத்து உப்பு இல்லையா? உப்பு இல்லைன்னா போட்டுக்கிறோம். கொஞ்சம் காரம் இல்லைன்னா காரத்தை கொஞ்சம் போட்டுக்கங்க. இத பத்தி செய்யக்கூடாது. எல்லாம் எங்க நடக்கணும்? இங்க சாப்பிட வேண்டிய இடத்துல இங்க தயாரிப்பு நடக்கக்கூடாது. எது எங்க நடக்கணுமோ அங்க நடக்கணுமா இல்லையா? ஆமா. அதனால இங்க சொல்றது அங்க மட்டுமில்ல, நமக்கும் தான்.
நமக்கு முதலையே இதை செய்யணும். அப்போ பொருளுக்கு சொல்றது ஓமைக்கும் தான் இல்லையாமா? அத கூட்டிக்கிட்டு அப்புறம் காண என்பதனை 2 இடத்திலும் கூட்டணும். காண என்கிறத கூட்டணும். காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இருக்கா இல்லையா? அந்த காணங்கிறத 2 இடத்திலையும் கூட்டணும். எதுக்காக காட்டணும் இல்லையா? காணும் கண்ணுக்கு காண கண்டு காட்டி, கண்டு காண காட்டி, காட்டி கண்டுன்னு மாத்தணும். அதை எப்படி மாத்தணும்? காட்டி கண்டு, காண காட்டி கண்டு. காணுதல் பொருட்டு எதுக்கு காட்டுத? சும்மா காட்டுதேன் கேட்கக்கூடாது, ஒரு பர்பஸ் இருக்கணும். காணுதல் பொருட்டு அந்த தகுதியுடைய கண்ணுக்கு காட்டணும். விளக்குதா? காண அப்படிங்கிறத ஓமைக்கு சேர்க்கணும், பொருளுக்கு சேர்க்கணும். அப்படின்னு 3வது ஒரு குறிப்பு சொல்லிட்டாரு இல்லையா? ஆமா. அப்புறம் சொல்றாரு 4வது, இதெல்லாம் நாம ஏற்கனவே செஞ்சாச்சு. அப்ப 4வது என்ன சொல்றாருன்னா கண்டு காட்டல் அப்படின்னு இருக்குது. கண்டு காட்டல். கண்டதுக்கு அப்புறம் எது காட்டணும்? கண்டுட்டான், அதுக்கப்புறம் என்ன காட்ட? அந்த வர்ற யாருன்னு பாக்குறேன்னா பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இவன் சொன்னா ஏதான் பார்த்துட்டேனே, பிறகு என்ன பார்த்தாலும் கண்டதுக்கு அப்புறம் காட்ட வேண்டியது இல்ல. காட்டுனதுக்கு அப்புறம் தான் காணுதலே நிகழும் இல்லையா? அப்போ காட்டுங்கிறது முதல்ல வரணும், அதுக்கப்புறம் கண்டு வரணும். காட்ட காண்பது தானே ஆன்மா. அப்போ காட்டிங்கிறது முதல்ல வரணும் இல்லையா? ஆமா. அது இந்த இதுல சொல்லுவாரு. இந்த ஞானமும் வீடு உண்டாம். என்னம்மா? எதுல? கம்பராமாயணத்துல ஞானமும் வேடும் உண்டாம் அப்படின்னு பாட்டுல கம்பர் சொல்றாரு. அத முனிவர் சொல்லுவாரு. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கல்வி? ஞானமும் கல்வியும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கல்வி? கல்வியே ஞானத்துக்கு தானே. ஞானம் வந்ததுக்கு ஞானமும் கல்வி உண்டாம்னா அப்படி சொல்லக்கூடாது. ஞானமும் கல்வி உண்டாம் அப்படித்தானே பாட்டு இருக்குது. கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? என்ன பாட்டு? என்னடா? என்னம்மா? சகல கலாபதியில. இது கம்பராமாயணம். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் கல்வி உண்டாம், வீடுயர் வழியதாக்கும், வேரியன் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு ஒழிய, வாகை சூடிய சிலையில் ராமன் தோல் வழி கூறுவருக்க அப்படிங்கிறது அந்த பாட்டு கம்பராமாயணத்துல பாட்டு. அத சொல்லும் போது ஞானம் கல்விமா முறை பெறல வச்சிருக்கியா? என்னப்போ அப்புறம் பெரிய புராணத்துல செய்வானும் செய்வினையும் அந்த பாட்டை சொல்லுங்க. பெரிய புராணத்துல செய்வானும் செய்வினை அந்த பாட்டு தெரியாதா? சொல்லல சொல்லுதானா அந்த பாட்டு?
தெரியலன்னு சொல்றது. செய்வானும் செய்வனையும் அதன் பயனும் சேர்ப்பானும் அது உய்வகையால் நான்கு அவன் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு செய்வனறி அல்லவற்றுக்கு இல்லை என்று பொருள் சிவம் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் அப்படின்னு இருக்காரியா. அதான் நம்ம அந்த பாட்டு. ஏமா இது முக்கியமான பாட்டு. இது நம்ம திருவருள் பயனிலே கூட படிச்சோம். அப்போ அதுலதான் சேர் பயணம். அதன் பயணம் சேர்ப்பானும்னு இதுல வரும். அங்க கொடுப்பானும் இருக்கும். சேர்ப்பானும் வரும். மாத்தி மாத்தி உலகாதே. விளக்குதா? அப்போ இங்க அந்த பாட்டுல அருளாலே உணர்ந்து அறிந்தார். உணர்ந்த பின்னால அறிதல் எதுக்கு? உணர்தல் முன்னால வருது. உணர்ந்து அறிந்தார். அப்ப அது முதல்ல வரணும். உணர்ந்தார். அப்போ அருளாலே உணர்ந்து அறிந்தார் அப்படின்னா இதே குற்றம் அங்க வரும். உணர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கு அறியணும் இல்லையா? உணர்தல் பொருட்டு அறிந்தார் அப்படின்னு அத உணர்ந்து அறிந்தார்கள் எப்படி மாத்தணும்? உணர்தல் பொருட்டு அறிந்தாராம் அப்படின்னு மாத்தணும். நாலடியார்ல ஒரு பாடம் சொல்லிருக்கீங்கல்ல, நாலடியார்ல கூட ஒரு பாடம் சொல்லிருக்கீங்க, வேற்றதுனால அதனால இந்த கண்டு காட்டல் அப்படிங்கறத எப்படி மாத்தணும்? காட்டி காண்டல். ஏன் இப்படி சொன்ன மாத்தி சொல்றாரு? அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் புலவர்கள் சொல்லுவாங்க. அது வேர்த்து வெகழார் விளம்பியோர் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் காட்டார். என்படி போல அப்படின்னு வேர்த்து வெகழார் விழுமியோர் என்படி போல இருக்குதா இல்லையா? அது எங்க இருக்குது? நாலடியார். நாலடியார் எங்க இருக்கு? அது தெரியாது. நாலடியார் 47 சினமின்மை. சினமின்மை அதிகாரத்துல 5வது அதிகாரம் சினமின்மைங்கிற அதிகாரத்துல நேர்த்து நிகரல்லார். நேர்த்து நிகரல்லார் நீரல்ல சொல்லிய கால். யார் சொல்றது? நேர்த்து நிகரில்லார். இது சொன்னவன் இல்லையா? கர்த்தா. அவன் சொன்னது என்ன? நீரல்ல சொல்லியது. சொல்லிய கால். கால்ங்கிறது காலம். சொன்ன இடத்து வேர்த்து வெகழார் விரும்பியோர். வேர்த்து வெகழார் அதனை கேட்ட விழுமியோர். விலகுதா அந்த சொல்ல? கேட்ட விழுமியோர் வேர்த்து வெகுளார் விழுமியோர். ஓர்ந்து அதனை உள்ளத்தான் உள்ளி உரைத்து ஊராய் ஊர் கேட்ப துள்ளி தூண்முட்டுமாம் கீழ். விழுமியோரை சொன்னவர் அடுத்தாப்புல கீழ் மக்களையும் சொல்றார் இல்லையா? நிகரல்லார் எப்படி இருப்பாங்கன்னா இந்த நிகர் அல்லாதவரை சொல்லியிருக்கிறார். அப்போ நிகர் அல்லார். நிகர் அல்லாதானது என்னமா? நிகர் அல்லார்
ஒப்பில்லாதவர், தமக்கு ஒப்பாகாதவர். விழுமியோருக்கு ஒப்பாகாது. ஆ? விழுமியோருக்கு ஒப்பாதாங்க. ஆ, தமக்கு ஒப்பாகாதவர், உயர்ந்தவர்களுக்கு ஒப்பாகாதவர். கீழ்மக்கள். நேர்த்து, நேர்த்துன எதிர்த்து, நேர்த்துனானது எதிர்த்து. நீர் அல்ல, நீர்மை அல்லாததை, சொல்லக்கூடாததை, தகுதியில்லாத சொற்களை. சொல்லிய கால், சொன்ன இடத்து. இடத்துங்கிறது இடத்தும். விழுமியோ, விழுமியோ, அறிவால் உயர்ந்தோ. துறவி, தவத்தோ. தபம்னா என்ன? தபம்னா என்னமா? என்னமா? நல்லா சொல்லி. தபு, தபம். தபு அப்படின்னா விடுதல். அம்னா கருவி பொருள் விகுதி. அதனால நாம யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இயல் அப்படின்னு பண்ணிக்கோமா இல்லையா? துன்ப காரணங்களை ஒன்று ஒன்றா விட்டவர் தான் துறவி. துறந்தவர் எதை? பெருமானை தவிர எல்லாத்தையும். அதான் நேரல்ல தகுதி. அவங்க சொல்லிய கால் விழுமியோர், துறந்த துறவி, பெருமானை மட்டும் பற்றி கொண்டு மற்றவரெல்லாம் விட்டவங்க. வேர்த்து, வேர்த்துனது மனம் புழுங்கி, மனம் புழுங்கி இப்படி சொல்லிட்டானே, மனம் புழுங்கி அதை மீள மீள சிந்தி, அதனால் வெகுளார். இப்போ பெருமான மீள மீள சிந்திச்சதுனால பெருமானிடத்துல இச்சை வந்ததா இல்லையா? அன்பு வந்தது இல்லையா? ஒருத்தன் செஞ்சதை கெட்டதை மீள மீள சிந்திச்சோம்னா கோபம் என்ன வருது? அதனால மனம் புழுங்கி வெகுளார், கோபம், கோபியார். கீழ், கீழ் என்னது? கீழ் மக்கள். கீழ் மக்கள் இது மேல் மக்கள் செய்யறது. இதுக்கு எதிராக கீழ் மக்கள். அவன் என்ன செய்வான் பாருங்க. அதனை கீழ் மக்கள் ஒருத்தன் ஒன்ன சொல்லிட்டான்னா அதனை, அந்த சொல்லை நிந்தித்து சொன்ன சொல்லை, நேற்று சொன்னது, எதிர்த்து நம்ம சொன்னதை மறுத்து சொன்னதை, அந்த நிந்தானை
அதனை உள்ளத்தால் உள்ளி, உள்ளத்தால் உள்ளி, மனத்தால் மீள மீள சிந்தித்து, சிந்திக்கும் போது சித்தம் இல்லையா? மனத்தால் சிந்தித்து யார் சொல்லி இருக்கிறது? பரிமேல் அழகர். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், யார் சொல்லியிருக்கா? காரைக்கால் அம்மை, அற்புத திருவந்தாரி. இப்போ மனம் வேறு சித்தம் வேறுன்னு இருக்கான், சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? புஸ்தகத்துல அப்படித்தான் போட்டிருக்கியோ அப்படிங்க, உங்க புஸ்தகத்துல அப்படித்தானமா போட்டிருக்கியோ? போட்டிருக்க. ஆமா, ஆனா என்ன சொல்லி இருக்குது? ரெண்டும் ஒண்ணும். தோத்திரத்தையும் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு, திருக்குறளையும் சொல்லியிருக்கு இல்லையாமா? மனதால் சிந்தித்து, அப்ப மனம்தான் சிந்திக்குது. அப்ப பற்றுறது ஏன் அப்படி? ஏன் அப்படி செய்தான்? ஒவ்வொரு கருவி நிறைய வேலை செய்வானோ? ஒரு கருவி ஒரு வேலை தான் செய்ய முடியும், இப்ப நிறைய வேலை செய்தானே. ஏமா ஒரு கருவி ஒன்னத்தான் செய்யும் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க மனம் பற்றுனா அது வேற, ஊக்கம் தராது அப்படிலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவி. சத்தத்தை கேட்கிற கருவி, சத்தத்தை கேட்கிற கருவி உருவத்தை பார்க்காது, அப்படித்தானே படிச்சியா? பிறகு இங்க எப்படி சொல்லுதியோ? ஒரே குழப்ப மாதிரியா எல்லாம் இருக்கியோ? அது வந்து சாட்சிகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. மனம் வந்து கண்ணன் இருக்கிறதுனால அந்த விடயத்தை போய் நம்ம பற்றோம். எல்லாமே அதே இது அந்த படிக்கும் போது அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றோம். என்ன கதையை சொல்லுங்க, ஒரு நல்ல கதையை சொல்லுங்க. இது எதுல உள்ள கதை? இந்த கதைக்கு மூலம் எங்க இருக்குது? உங்க டிஸ்கஷன்ல இதெல்லாம் வருதா? சொல்லு. பழைய நினைவுகள் எல்லாமே, என்னம்மா பழைய நினைவுகள் எல்லாமே சித்தத்துல இருக்கும். அதெல்லாம் சித்தத்திலயா இருக்கு? இல்ல புத்தி இல்ல. யாருக்கு புத்தி இல்லைங்கயா? எப்பா நான் இப்படி சொன்னா புத்தி இல்ல சொல்லுங்க. ஏமா கருவி ஒண்ணுதான், கருவி ஒண்ணுதான். அந்த மனம் என்ற கருவிய, அது உயிர். அந்த மனத்தை செலுத்துறது அராகம். அந்த அராகத்தை செலுத்துறது யாரு? மகேஸ்வரன். அந்த மகேஸ்வரத்தை செலுத்து இறைவனுடைய சிறப்பு வகை கிரியாசக்தி செலுத்துது. அப்படிதான் இருந்தா கூட இவன் பொருள மனதை, அந்த வித்தை மூலம் மனத்தை செலுத்துற மாதிரி இவன் கற்பனை பண்ணுவான். இவன் நாம தான் செலுத்துறோம்னு நினைச்சு அத செலுத்துறோம். விளங்குதா? அப்போ அந்த மனம், இறைவன் அந்த மனத்தை அந்த முதல்ல அந்த மகாரத்தால செலுத்தினான். என்னதுல? மகாரத்தால. அத ருத்திரன் அதிதெய்வமா இருந்து மகாரத்தின் மூலம் அந்த மனத்தை செலுத்தினான். அது பற்றி அது என்ன செய்யும்? ஐயுக்கு நிற்கும். ஏன்னா அவன் என்ன மூர்த்தி? ருத்திரன் என்ன மூர்த்தி? தாமச குணமூர்த்தி. அது மயக்கம். இது அதுவா இதுவான்னு மயங்கி நிற்கும் இல்லையா? அதே இதே அந்த மனத்தை
அத இவன் யாரு, மகேஸ்வரன் விந்துவை செலுத்தி, மகேஸ்வரன் விந்து மூலம் மனம் செலுத்தப்பட்டால் அது சித்தமாயிருந்து, அது என்ன செய்யும், சித்தமாயிருந்து அது அது சாத்திய குணம் ரூபமாயிருந்து இது இன்ன பொருள் என்று சங்கல்பம் செய்யும். அப்போ எது செலுத்துதோ அது தந்தாப்புல சங்கல்பம் செஞ்சா அது சித்தம், மீள மீள அதை அசை போட்டா அது சித்தம் இல்லையா. அது பற்றுனாலோ ஐயுற்றாலோ அது மனம். ஏன்னா ஒவ்வொரு அதை யார் செலுத்துறாங்களோ அவங்களோட அது தந்தாப்புல வேலை செய்யும். அவங்க கேரக்டர் வேற, யார் கேரக்டரு, நமக்கு வரும் சொல்லல. அவங்க தாமச மக்கள் இருக்கிறதுனால நமக்கு ஐயரும் சொல்றாங்க. ஆமா அவங்க அந்த தாமச குணம் மூர்த்தி அந்த தொழிலை செய்துக்கு அவர் தாமச குணம் வேணும். அப்ப அந்த மூர்த்தி செலுத்தும் போது அது அந்த மயமா நின்று ஐயுற்று நிக்குது. அப்போ யாரு எதுக்கு செய்யறாங்களோ அது தந்தாப்புல மாறுது. விளங்குதா? அப்போ ஒரு கருவி இத மாதிரி இந்த சிலத்திர மாத்திரம் இல்ல, அவங்களுமே என்னமா அவங்களுமே ஆன்மா என்ன தகுதியில் இருக்கோ அப்படி வெவ்வேறு மாதிரி ஒரே கருவி பல இதனால செலுத்தப்படும். இத மாதிரி இது ஒன்னும் சொல்றோம், இத மாதிரி ஒவ்வொரு கருவியுமே விளங்குதா? யாருக்கும் படிக்கல. அதனால இங்க அந்த கீழ் மக்கள் அதனை அந்த நிந்தை சொல்லை உள்ளத்தால் உள்கி மனம் புழுங்கி வெறுத்து, மனம் புழுங்கினா அத மேல மேல சிந்தித்து சித்தமாயிருந்து சிந்தித்து வெகுளால் வெறுப்பு, அது வெறுப்பு என்னது உங்களுக்கு, அது கடைசியில வர்றது. அந்த புத்தி உங்களுக்கு ராசத குணமா அந்த மாதிரி வெறுப்பு அந்த வெறுப்பு அசை போட கோபம் கூடுது, கோபம் கூடுது வெறுப்பு. அதனால வெகுளான் யாரு, மேன்மையோர் விழுமியோர் விழ மாட்டார். ஆனா அதுக்கு மாறாக கீழ் மக்களோ கீழ் அதனைனா எதனை அந்த எதிர்த்து நேர்த்து நிகரல்ல சொல்லியதை இவர் கருத்துக்கு மாறான சொன்னதை நிகரல்ல சொன்னதை இந்த நிந்தை சொல்லு உள்ளத்தால் உள்கி மேல மேல சிந்தித்து, அதான் மனத்தால் சிந்தித்துன்னு வருது. அப்போ சித்தமா இருந்து சிந்திச்சு ஓர்ந்து ஆராய்ந்து, அதான் அனுபவம். ஊர் கேட்ப ஊரில் உள்ளவர் எல்லாரும் கேட்கும்படி. இதையா சொல்றாரு, இதையா அப்படி சொல்றாருமா, ஊர்ல உள்ள எல்லாரும் கேட்கும்படின்னு ஏன் சொல்றாரு? அது அவற்றலா சார் கேட்கணும், ஏன்ட்ட ஏன் சொல்றாருன்னா அதுவும் திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவன் செஞ்ச குற்றத்தை என்ன செய்யக்கூடாது, அது குற்றம்தான், ஆனா கூட என்ன செய்யக்கூடாது, அத மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஆமா இல்லையா? ஆமா ஆமா, நமக்கு அந்த பக்குவம் வரல இல்லையாமா. ஒருத்தன் குற்றத்தை என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது குற்றம்தான்,
பிரமாதம் இருந்தா கூட என்ன செய்யக்கூடாதான், சொல்லக்கூடாது. அது சொல்லதுனால அவனுக்கு வினைதானே வருது. எனக்கு வரலையா? ம். அதாவது நம்ம சொல்லாம சும்மா கேஷுவலா சொல்றதுதான் நம்ம நிறைய வந்துருப்பாங்க. வந்துடும். எப்படி சொன்னாலும் நாம எல்லாமே குற்றத்தை செய்ததான் கேஷுவல் ஆயிடுச்சு. கருத்து வச்சாலும் பிரச்சாரம் ம். ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லும்போது அது தெரியப்படுத்ததானே இருக்கு. அப்படி நினைச்சுதான் சொல்லலாம். அத அவங்கிட்ட சொல்லலாம், அவனை கூப்பிட்டு இப்ப அப்படி செய்யாதன்னு சொல்லலாம், விளக்குதா? ஆனா குற்றத்தை அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடாது இல்லையா? ம். அதனால இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? பிறர் தீமை சொல்லா நலத்தது தாழ்வுங்கிறார். சொல்லா நலத்தது நோன்பு, பிறர் தீமை சொல்லா நலத்தது தாழ்வு. பிறர் தீமைதான், ஆனாலும் சொல்லக்கூடாது. பிறர் தீமை விளங்குதா? அப்போ வீட்டுல நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா கணவர்கிட்ட பிறர் தீமை சொல்லக்கூடாது அப்படின்னு கூடாது. அவருக்கு திருத்த வேண்டியது கடமை. அதனால உறவுகளை நீக்கிட்டாரு. உறவுகள் கிடையாது. உறவுகளை அதனால அவங்கள திருத்த வேண்டியது அவங்க கடமை. அதனால நாங்க விரட்டுவோம். விளங்குதா? அதனால யாரு யார திருத்தணும்னே மாறி போச்சு, தலையில மாறிடுச்சு. அதான் எல்லாருக்கும் தான் யார் தப்புதான் கடமை நம்மளுக்கு. யாரு யாருன்னு இல்ல, யார் யார சொல்லணும்னு அதுக்கும் யார சொல்லணும்னு இருக்குது இல்லையா? அதெல்லாம் பெரிய புராணத்தை படிச்சுட்டு இப்படிலாம் சொல்லாதீங்க. என் உயிர் நாயக இல்லையா? அந்த ஏற்பகை நாயனார் இல்ல, என் உயிர் நாத நீர் சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட மறுசொல் உண்டாக்குறாங்க. அவருக்கு முக்தி கிடைக்காம அப்புறம் என்ன கிடைக்கும்? அவரை கடவுளேன்னு நினைக்கிறாங்க, அவரை கணவரா நினைக்கிறேன். பாருங்க ஐயா ஐயா ஐயா, உறவுகளுக்குள்ள நம்ம குடும்பத்துக்குள்ள கடமையில இருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க சொல்ல வேண்டிய கடமை நம்ம இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதத்தான் அது வேற, அது வேற. அது எப்ப சொல்லணும்னு இருக்குது. அது மந்திரி போலன்னு சொல்லியிருக்காருயா. அது என்ன சொல்லியிருக்குது? ஆலோசனை. மந்திரி போல இருக்கணும் இல்லையா? எல்லாரும் எப்படி இருக்கணும்? கணவனுக்கு மந்திரி போல ஆலோசனை செய்யணும். தனியா அடுத்த முன்னால வச்சுக்கிட்டு. அதனால ஓர்த்து ஆராய்ந்து ஊர் கேட்ப, ஊரில் எல்லாரும் கேட்கும்படி உரைத்து பலரோடும் சொல்லி எல்லாத்தையும் சொல்றது. உராய் உராய் உரைத்து உராய் ஊர் கேட்ப, ஊர் கேட்ப உரைத்து உராய். உராய்னா என்னது? ஏமா அப்படியெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாரும் கேட்க முடியுமா? பரசாட்சியாச்சு. அத அப்படியும் சொல்லி அவனுக்கு அடங்கல. அது அந்த போற்றி புகழோட சொல்ற பின்னும் தன் வெங்கோபம் ஆறாத வேட்கையராயின்னு இல்லையா? யமதூதர்கள் இவனை நரகத்துல போட்டு கொல்லுன்னு கொன்னாலும் அவனுக்கு கோபம் அடங்கலங்கிறது இல்லையாமா? அது மாதிரி இவன் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அடங்குறேன். அதுக்கப்புறம் உராய். ஆமா, இவங்கிட்ட உராயினது போனாம இந்த மாடு இருக்குல்லம்மா, மாடு சும்மா கிடக்க மண்ணை வந்து முட்டும், திமிர் பிடிச்சி பாத்திருக்கா இல்லையா? அது மாதிரி செவுத்துல போய் உரசுதான். என்ன செய்யுதான்? இவனை உரசினது போதாதுன்னு செவுத்துல போயும் உராய்ந்து. ஆமா, சுவர் முதலியவற்றிலே உராய்ந்து உராய் துள்ளி எரிதுள்ளினார் என எங்க சொல்றாரு? என்னம்மா எங்கம்மா?
ஆ அப்படி வர்றது இங்க இவர் இதுல வருது. இதுல அந்த அதிசூரன் இருக்கானே அப்படி சொல்லிக்கிட்டு வாரான். விளங்குதா? ஏனாதி முன்னாலே நான் அப்படி உண்டாக்கிடுவேன், இப்படி உண்டாக்கிடுவோம் அப்படி சொல்லி தூண் முட்டும். தூணிலே போய் முட்டிக்கிடுவாங்க. செவத்துல உறைஞ்சிக்கிடுவான், தூண்ல போய் முட்டிக்கிடவும் செய்வான். விளங்குதாமா? கோபம் அடங்காம இப்படி செய்வான் அப்படின்னு. அப்போ அந்த இதுல சொன்ன மாதிரி இது முக்கியமானதுன்னா வேர்த்து வெகுளார் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதுதான் முக்கியமானது. இங்க வேர்த்ததுன்னு என்ன வேர்த்துட்டேன் அப்படின்னு கோவப்பட முடியுமா? வேர்த்ததுனால வெகுழுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு படிக்கப்படாது, இப்படி படிச்சிடக்கூடாது. அதுல அப்படித்தான் இருக்குது. ஆனா நீங்க அப்படி விளக்கம் சொல்லியிருக்காது. என்ன செஞ்சிட்டான்? வேர்த்துட்டு அவனுக்கு அதை பார்த்து கோவிச்சுக்கிட்டு என்ன இப்படி வேர்த்துட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்லணும்? வெகுண்டதால் வேர்த்தாருன்னு மாத்திக்கணும். கோபம் வந்ததுனால வேர்த்து விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லணும். வேர்த்து வெகுளாருன்னு வேர்த்தல முன்னால சொல்லியிருந்தாலும் வெகுண்டதால் வேர்த்தாருன்னு மாத்தணும். புரியுதா? அத மாதிரி இங்க என்ன செய்யணும்? கண்டு காட்டின்னு இருக்குது இல்லையா? காட்டி கண்டுன்னு மாத்துறதுக்கு இத ஓமையை சொல்லி இருக்கிறார். அதுக்குதான் அடையப்பா, இதுக்குத்தான் விளவான்னு. அப்போ அயராமைக்கு அப்போ அவங்க அதனை அயரா அன்பின் சொல்லியிருக்காங்க இல்லையா? அயராமை இதெல்லாம் உபகாரம். அந்த உபகாரத்தை அயராமை, அது அயராமை. எதை அயராமை அப்படின்னு வந்துருமா இல்லையா? அப்போ அந்த அயராமைக்கு செயற்படு பொருள் அந்த உபகாரம். அதனை எதனை அந்த காட்டியும் கண்டும் வருகிற உபகாரத்தை என்று அயரா அன்பின் அரண்கள் செழுமை இருக்குது இல்லையாமா? அயராமைங்கிறதுக்கு எதனைன்னு ஒரு கேள்வி இங்க வந்துடும். அவாய் நிலை அது. அதை எதுன்னு சொல்லணும்? அந்த உபகாரத்தை என்று எடுத்துக்கொண்டு நான் என்று உரைத்து கொண்டு அங்க அந்த இடத்துல அயராமைன்னு எதனையும் அங்க சொல்லணும். அங்க அயராமைன்னு தான் இருக்கும். அந்த உபகாரத்தை அயராமை அப்படின்னு அங்க சொல்லணும். அங்க எடுத்துக்கொண்டுனானது ஏமா எடுத்துக்கொண்டு நானே உரைத்து கொண்டு உரைக்க. சரி, அப்புறம் அயரா அன்பின் இருக்கா இல்லையா? அந்த அயரா அன்பு, அந்த அயராமைங்கிறது அன்புக்குள்ள அடல இல்லையாமா? செந்தாமரை அப்படின்னா இங்க செம்மைங்கிறது என்னது? தாமரைக்கு அட இல்லையா? அது மாதிரி இங்க அன்புக்கு எப்படிப்பட்ட அன்புன்னா அயராத அன்பு அப்படின்னு அதுக்கு அடையா சொல்லிடப்படாது. அன்புக்கு அடையா சொல்லிடப்படாது. அப்படித்தான் இருக்குது பார்க்க அப்படிதான் இருக்குது. அப்படி சொல்லிடப்படாது. அப்போ என்ன சொல்லணும்? காரண காரியம் அயராமையால். அப்போ அயராமையை செய்தது வேற, அது அறிவு அப்படின்னு. அப்போ அயராமை
அறிவால் அயராமையால் ஏற்பட்ட அன்பு. விளங்குதா? ஏற்பட்ட அன்பு. ஆ, அறிவால் அயராமையால் ஏற்பட்ட அன்பு காரணமே இது காரியம். ஏற்பட்ட அன்பு. அதான் அயராமையால் ஆகிய அன்பு. அயராமையாகிய அன்புன்னு சொல்லக்கூடாது. இதுல அயராமையாகிய அன்புன்னு ரெண்டும் இருபெயரட்டு பண்பு தொகை ஆயிரும். அப்படி ஆகிக்கூடாது. அயராமையான் ஆகி அயராமையான். அயராமையான் அப்படின்னா என்னது? ஏது காரணமாக இல்லையா? அஞ்சா வேற்றுமை ஆயிருமா இல்லையா? அந்த அயராமையில் ஏற்பட்ட அன்பு. அப்ப எதனாலங்கிறது வருவிக்கணும். அயராமையை செய்வது அறிஞ்சதுதான் அயரும். எது அயரும்? அறியாமராமைன்னா அயர்தல்ங்கிற மறத்தல் இல்லையா? எது நினைக்குமோ அதுதான் மறக்கும். அப்போ நினைப்பது எது? அறிவு. விளக்குதா? அப்போ அறிவு அப்படிங்கறத வருவிச்சுக்கணும். அறிவால் அயராமையால் அப்படிங்கிறத வருவிச்சுக்கணும். விளக்குதாடா? அப்போ ஆகிய அன்பு. அப்ப அந்த அன்பு தானா வரல இல்லையா? ஆகிய நல்லது. ஆகிய நல்லது. ஆகிய என்ன வர மாட்டேங்குது? செயற்கைன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் நமக்கா வரல. நமக்கா வரல, வர வைக்கிறாரு. எல்லாமே நமக்கு ஒன்னும் தானா சுதந்திரமா வராது. தன்னை நினைய தருகின்றான். என்ன சொன்னாரு? தன்னை நினைய அப்படின்னா அறிவு தானே. அப்ப நினைய வைக்கிறான். பாடுவித்த பாட வைக்கிறான். விக்கிறான்ல. அதனால அயராமையான் ஆகிய அன்பு என ஆறு சென்ற வியல் என்றார் போல. ஆறு சென்ற வியல் அப்படின்னு என்ன? இது என்ன ஆறு சென்ற வியல்? என்னமா? என்னப்பா? ஆறு அப்படின்னா வழி. சென்றன்னா நடந்த. வழி நடந்த காரணத்தால். நெடுவழிங்கிறத சேர்த்துக்கணும். என்ன வழி? நெடுவழி நடந்த காரணத்தால் வேர்த்தல் நிகழ்ந்தது என்றார் போல. ஆடு சென்றதால் வேர்த்தது. காரண காரியம். என்னது? காரண காரியம். காரண காரிய பொருளின் நின்றது என்றார் போல. காரண காரிய பொருளின் என்றார் போல நின்றதுன்னு இருக்காளியா? என்றார் போல காரண காரிய பொருளில் நின்றது அப்படின்னு எழுதிக்கணும். இது எங்க இருந்து வந்திருக்குது? இந்த ஆடு சென்ற வியருங்கிறது
இது எதுல இருந்து எடுத்து சொல்லியிருக்கிறாருமா? நாலடியாரா? நாலடியார். இத தொல்காப்பியம் பொருளதிகாரம் நடுநிலை திணையே என்னும் சூத்திரத்துல உரை, அந்த சூத்திர உரையில நடுநிலை திணை, திணைனானது அது ஒரு கிரைன் சொல்லிடக்கூடாது. திணைனா என்னமா? பொருள். திணைனானது பொருள் இல்லையா? திணைன்னு சொல்லி தானியம் இல்லை, அத சொல்லிடக்கூடாது. அதுக்கு ரெண்டு சொல்லி, இது திணைங்கிறது தன்னகரம் போட்டிருக்கோமா இல்லையா? உயர் திணை அக்கிரிணை சொல்றோம் இல்லையா? அங்க திணைங்கிறது எதை குடிக்குது? பொருள், உயர்ந்த பொருள். அகிரிணைனா அது அல்லாத பொருள். அல் திணை அக்கிரிணை. அதனால அங்க திணையை சொல்லும் பொழுது பகுப்பு, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைலாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு திணை தானே. அப்ப இந்த பாலை திணையை கூறுமிடத்து பாலைன்னு தனியா ஒண்ணு கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையிலிருந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படிங்கிறது சூத்திரம் இல்லையா? அது நிலையிலிருந்து மாறி மழை பெய்யாம மாந்துட்டா பாலைன்னு வந்துடும். அதனால அத சொல்லும் பொழுது பாலையினுடைய தன்மையை கூறுமிடத்து நச்சினார்க்கினியன் ஆறு சென்ற வியர் என்றார் போல அப்படின்னு சொல்லி இந்த ஓமை எடுத்து காட்டுறார். விளக்குதா? ஆமா. அப்ப அது காரண காரியம். இந்த கருத்தை பற்றி தான் வழிநூல் ஆசிரியர், இந்த சூத்திரத்துக்கு வழிநூல் ஆசிரியர் அருள்நந்தி இந்த 11ஆம் சூத்திரத்தை சொல்லும் போது, காயம் வழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல. இதானே நாம பார்த்தது. ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன் எத்தை ஆயும் அறிவு உடையவனாய் அன்பு செய்ய. இந்த உபகாரத்தை மீள மீள நினைக்கிற அறிவு உடையவனாய், அந்த உடையவனாய் அன்பு செய்ய இல்லையா? அந்த அறிவினால் ஆய்ந்ததால் உண்டான அன்பு. அந்நிலைமை எந்நிலையில் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடிக்கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே என்று 310 சித்தி சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்கார். அதான் எத்தை ஆயும் அறிவு உடையவனாய் அன்பு செய்ய. அப்ப இதை ஆய்ந்ததனால் அறிவு உடையவனாய், அறிவினால் இத்தை ஆய்ந்ததனால் அன்பு அப்படிங்கிறது இல்லையா? எத்தைங்கிறது என்னது? எதைங்கிறது ஒட்டி இரட்டித்து இத்தைன்னு இருக்குது. இத்தை விடமித்தல் மலம்னு படிச்சலையா? அது மாதிரி இல்லையா? எதை? அந்த உபகாரத்தை. அதனால அந்த காணும்
கண்ணுக்கு காட்டு விளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அந்த உள்ளத்தை அப்படின்னு இருக்கா இல்லையா? உள்ளத்தை காட்டல. உள்ளத்தைன்னா தேவைப்படு பொருளாலையா? அத உள்ளத்தை காட்டல, உள்ளத்துக்கு காட்டினான் இல்லையா? உள்ளத்தைங்கிறத உள்ளத்துக்கு அப்படின்னு 2ஆம் வேற்றுமைய 4ஆம் வேற்றுமையா மாத்திக்கணும். உருவு மயக்கம். அதனை அதனை அதனைதான் அந்த உபகாரத்தை இத்தைங்கிறதுங்கிறது இத்தை ஆயும் அறிவுடையினான் வருதுலாமா? அதனை அந்த உபகாரத்தை உதவி உபகாரம்ங்கிறது, கொடை உபகரணம். அது நல்லார் ஒருவருக்கு என்னமா? நல்லார் ஒருவருக்கு சொல்லு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே என்றார் ஔவையார். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே. நீங்க நல்லார் தானே? ஏமா சொல்லுங்க. நாங்க நல்லாரு நாங்க சொல்லக்கூடாது, நீங்க தானே. நல்லாருன்னா என்னன்னு படிச்சோம்? நல்லார் புனைவரே அப்படின்னு பார்த்தோம். நல்லாருன்னா யாரு? சிவபெருமானா? கேட்டு சிந்தித்து தெளிந்தோம். நல்லறிவு பெற்றவரே நல்லாருன்னாரு. அப்படித்தானே படிச்சோம்? ஆமா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நல்லார் அவன் அப்படி நினைக்கத்தான் செய்யும் இல்லையா? அப்போ உபகாரம் அப்படின்னா உபகாரம். காரம்னா என்னது? உரப்பு. எதுக்கு? இனிப்புக்கு உபயமா உபகாரமா சேர்க்கிறதா? வேளாண்மைன்னு என்ன? வேள் என்னும் சொல்லி நடியாக பிறந்தது வேளாண்மை இல்லையா? கொடை ஈகை ஆகியவற்றை குறிப்பது. தாளாண்மை உடையவன் வேளாளர். தாளாண்மையால் செய்வதுதான் வேளாண்மை. வேளாண்மை செல்லணும்னா தாளாண்மை, பிறருக்கு உதவணும் அப்படின்னு அந்த இது வந்தவன் தான் அதுக்கு போவான். இல்ல லாபம் பார்க்கவும்ல அங்க போக மாட்டாங்க. அப்போ உங்க அந்த காயம் ஒழிந்தால் சுத்தனாகி, காயம் ஒழிந்தால் ஆகி, ஆகிங்கன்னா சுத்தன் ஆகிய அப்படிங்கிறது ஆகின்னு இருக்கு. காயம் ஒழிந்தால்னா என்ன? காயம்னா அதுமா அசப்போயிட்டாங்க. காயம்னா
பெருங்காயம். என்ன காயம்? இந்த உடல் ஞானம் பற்றியும் என்னம்மா? இந்த உடல் பற்றி பற்றா ஆ, ஒளிந்த ஒளிந்தால் என்ன? பற்று ஒளிந்தான். காயத்துல பற்று ஒளிந்தால் சுத்தம் ஆகிய ஆன்மா இறைவன் காட்டக் கண்டிடும் தன்மை உடைய கண்ணு. காட்டக் கண்டிடும் தன்மை உடைய கண். அப்போ ஆன்மா காட்ட கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டிடு காட்டிடுமா போல அந்த கண்ணோடு ஏய்ந்து அதுவாகவே இருக்கிற உயிர் காட்டி கண்டிடுமா போல. இது ஓமை. ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன். முதல்ல காட்டு உபகாரம் செஞ்சு கூடந்து காண்டிடுவன். இத்தை இந்த உபகாரத்தை ஆயும் அறிவு உடையவனாய் அதையே மீள சிந்திக்கிற அறிவு உடையவனாகி அன்பு செய்ய, அதனால் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே. அந்நிலைமை என்ன நிலைமை? அந்த உடம்பு இங்கே உடம்பு நீங்கினதுக்கு அப்புறம் வரக்கூடிய பரமுக்திய அந்நிலையினர். இந்நிலையில் உடம்போடு கூடியிருக்கிற இந்நிலை அடைந்த முறையாலே அந்த சிவானுபவம் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி மாயா கருவிகளின் தொடக்கு ஏகதேச படுத்துற தன்மையெல்லாம் நீங்கி. ஏன் நீங்கி? மாயமெல்லாம் எப்படி நீங்கிச்சு? அது சாதனை செய்ய என்னம்மா? அது சாதனை செய்ய அந்த உடல் சாதனைகள் இருந்துச்சு. ஆமா, இது சுத்த நிலை. இது என்ன நிலை? சுத்த நிலையில. அதனால அந்த மாயமெல்லாம் பாசமெல்லாம் நீங்கியாச்சு. ஆமா, அதனால மாயமெல்லாம் நீங்கி மலர் அடிக்கீழ் இருப்பன். அவன் உடம்போடு கூட இருந்தா கூட அதனுடைய தொடக்கு நீங்கிரும். ஏன்னா இவன் அருள் எனில் அது ஒளியாய் நிக்குது. மலர் அடிக்கீழ் இருப்பன். அந்த மலர் அடியில பெருமான் திருவடியில அடங்கி இருப்பவன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கும். அந்த அறிவில இந்த சிவானுபவத்தை மாறாம இடைவிடாமல் அனுபவித்துக் கொண்டே அப்படின்னு சொல்றாரு. சிவானுபவம் அறிவிக்கொண்டே. இது சித்தியார் எடுத்து காட்டுறாரு. அங்கேயும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு. இது உரையாசிரியர் காட்டுறது. அப்போ இவர் இந்த உரையாசிரியர் மாதவ சிவஞான யோகிகள். இது நாங்க ஏன் கருத்து இல்ல, இதெல்லாம் யார் சொன்னது? அவருடைய மாணாக்கர் சொல்லியிருக்காரு. அவற்றை பாடம் கேட்ட மாணாக்கர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம சொல்றோம் அப்படின்னு. விளங்குதா? அதனால வெண்ணையுறு பாவையன மெய்யுருக ஆனந்த கண்ணறிவி சோர உரை களவ எண்ணமெல்லாம் அற்ற சிவ பேரின்ப ஆனந்த பூரணத்தை உற்ற சுவடொன்று அந்த சுவர் ஒன்று சுவடு ஒன்றாமல் ஒன்று. அந்த சுவடு ஒன்றாமல் ஒன்று. என்னடா என்ன சரியா? என்ன பாடல்? சரியாமா? ஆமா. வெண்ணையுறு பாவையன மெய்யுருக ஆனந்த கண்ணறிவி அறிவு சோர இல்லையா? உரை களர பேச்சு மூச்செல்லாம் அற்று இல்லையா? களர எண்ணமெல்லாம் மற்ற எண்ணமெல்லாம் அற்ற வேற எது சிந்தனையும் இல்ல. அறிவு
சிவபேரின்ப ஆனந்த பூரணத்தை உற்ற சுவடு ஒன்றாமல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டு என்னம்மா? பாட்டை சொல்லியாச்சு. என்ன பாட்டுங்க? என்னம்மா எங்க இருக்குன்னா சிவானந்த மாலை. அப்போ வெண்ணெய் ஒரு பாவை போல, வெண்ணெயினால செய்யப்பட்ட ஒரு பாவை எப்படி பெருமான நினைச்சு உருகுதோ அப்படி உருகிட்டு இருக்கணுங்கிறார். மெய் உருக ஆனந்த கண் அறிவிலாம் சோர, கண்ல இருந்து ஆனந்தத்தினால அறிவி சோர இல்லையா, உரை குளற சொல்ல முடியாம உரை குளற, எண்ணமெல்லாம் அற்ற வேற சிந்தனையே அவனையே நினைச்சு அந்த சிவபேரின்ப ஆனந்த பூரணத்தை அந்த பூரணத்தில் அடங்கி அந்த சுவடே தெரியலைங்க. நான் என்ற இது அந்த திரைத்தே அந்த சுவடொன்று தோன்றாமல் இருக்கிறாரா இல்லையா? இதுதான் நாம திருவூர் போயிட படிச்சோமா இல்லையா? தனக்கள் அல்லதின்றாம் ஒழுகவரும் தம்பம் என நான் என்ற ஒரு பொருள் நினைப்பு இருந்தாங்க, நிழல் தெரிஞ்சது. அதே இல்லாம ஒன்று நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லையாமா? நல்ல பாடங்களா இருக்கு. சரி, வாழ்த்தும் பொறுமரப்பு வாழ்த்து. வான்முகில் விளாதி பெய்க மலிபடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நல்தவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிப்போர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆபட்டுத்துறை வாழ்க்கை நமச்சி வாயுதேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.